அன்பு சகோதரனே, வந்தது யார் தெரியுமா? உன்னை திருமணம் செய்ய போகும் நம் குலக்கடவுள் முருகப்பெருமானா திருவிளையாடல். நீ முருகனை சற்று வேண்டிவிட. சிவகாமி உம்மை திருமணம் புரிய வேண்டும், சம்மதம் மட்டும் கூறி வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. இந்தமா என்னது? ஏமா பக்தரே, இந்தாடா இருங்க. ஏதாவது தவறாக இருக்கிறதா? என்னம்மா கேட்ட? ஒரு முருகனே வந்து நம்மகிட்ட வந்து என்ன வர வேணும்னு கேட்டா என்னம்மா கேட்கிற? இல்ல ஒண்ணும் தப்பா கேட்கலையே. என்ன சொன்னீங்க? வள்ளி தெய்வானை என்ன கேட்டாங்க? சமயக்கார சுப்பிரமணியா. சமயக்கார சுப்பிரமணியா? பக்தனே. என்ன வைத்தனையா? பக்தனே, அவள் கேட்டதிலே ஒன்றும் தவறில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த கடவுளான சுப்பிரமணியன் கூட 2 மனைவியரை கட்டிவிட்டால் சமயக்கார சுப்பிரமணியனாகத்தான் ஆக வேண்டும். நல்ல வேலை. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, அந்த வீட்டிலே சாப்பிடலாம் என்று அங்கே போனால்
கிடைக்காமல் இருந்தால் இந்த வீட்டுக்கு வருவேன். இந்த வீட்டிலும் சமையல் இல்லாமல் இருந்தால் நான் தான் சமைக்க வேண்டும். அப்படின்னு அந்த வகையில நான் தப்பிச்சேன். ஊர் மக்களும் உலக மக்களும் எங்கிட்டு போட்டோம் இதை பிரார்த்தனை ஞானமாக வைத்த குடும்பத்தார்களும் அமைப்பாளருமாகிய அண்ணனும் அனைவரும் நலமுடன் இருப்பார்கள். உமது எண்ணம் ஈடேறும். ராகவரி ராஜா ராஜா எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. சிறந்த முறையில் எங்களுக்கு ஒளிபெருக்கி அமைத்து தந்த சூப்பர் மேக்ஸ் அன்பு உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம்.